ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும் போல நமக்கு போகிற மாதிரி இருக்கு. கேரளா விலாக் பார்ட் 2 கொஞ்சம் ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. ஸோ காலையில் 8:30க்கெலாம் வந்து ரெடி ஆகிட்டு வழக்கம் போல் டூர் போகிற இடத்துலலாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு சோட்டானிக்கரை கோயிலுக்கு தான் வந்து போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. கோயில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு பூஜைலாம் முடிஞ்சிருக்கோம். கடைகள்லாம் வந்து அப்போ தான் ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ நாங்கள் வந்து செப்பல் கவுண்டரில் செப்பல்ஸ்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து இப்போ வந்து உள்ளார என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த புஷ்பாஞ்சலி தாயத்து கயிறு வாங்குறதுக்கெல்லாம் வெளியவே வந்து கவுண்டர் வச்சுருந்தாங்க. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளார போயாச்சு. நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதே மறந்துட்டேன். அதே மாதிரி அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இப்போல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது, வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு. மன திருப்தியாக வந்து சாமி கும்பிடணுன்றதுக்காக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கொச்சி தான். இங்கே தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து அபாத் ஹோட்டல்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தார். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. டார்க் க்ரீன், லைட் க்ரீன், ஒயிட் காம்பினேஷனில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு புக் பண்ணது வந்து ஏனோ தானே நான் அவசரமாக புக் பண்ணியிருந்தோம். இது நல்ல ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்தது. கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது. என்ன ஒன்றுனா நம்ம போன டைம் கேஸ் தட்டுப்பாடுன்றதுனால ரொம்ப லிமிட்டட் மெனுவாக தான் இருந்தது. நம்ம இந்த ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் மெழுகு பராட்டி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, இதை சப்பாத்தி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீச் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபோர்ட் கொச்சி பீச் தான் இது வந்து ரொம்ப மெயின் அட்ராக்ஷன் நமக்கு. இந்த குட்டி பாப்பாவை வச்சு அந்த பேர்ட்ஸோட விளையாடுறது அவங்க அப்பா வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தார். நல்ல வேளை சன்செட் பார்க்கறதுக்காக தான் போகணுன்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு அரை மணி நேரம் இருந்தது. கூகுளே செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனை மணிக்கு சன்செட் ஆகும் அப்படின்லாம் பார்த்துட்டு தான் வந்து போனோம். இந்த சீலை வந்து நான் கால் நினைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா தனோஸ் 2022 இந்த பீச்சில் வந்து முழுகிட்டான். 2 பேருமே வந்து நின்றுட்டுருக்கோம். கடைசியில் நான் கத்தி அவன் தலைமுடியை வந்து பிடிச்சி இழுத்து அப்புறமா மேலே தூக்கி இழுத்தோம். அதனால் என்னால் இந்த இடத்த வந்து மறக்கவே முடியாது. அதனால் நான் பீச்னாவே கொஞ்சம் தூரமாக ஒதுங்கி நின்று தான் வந்து கால் வந்து நினைப்பேன். இந்த அப்பா வந்து க்ரியேட்டிவாக வந்து அவனோட பையனை வந்து வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வேவ்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. கால் நினச்சது போதும் வாங்க அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் சி வேவை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் வாக் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து நமக்கு ஒரு ரோட் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. நாங்கள் வாங்கிட்டு அந்த பஜ்ஜியை சாப்பிடாம ஒரு காக்காக்கு போட்டதும் எல்லா காக்காவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் தூக்கி போடுறதை எக்ஸாக்டாக கேட்ச் பிடிச்சி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சன்செட்டும் வந்து ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அந்த மைண்ட் வந்து அப்படியே காம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே சன்செட் வர ஆரம்பிக்கவும் எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஒரு கடலோட அலை சத்தம் வந்து மனசை எந்தளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுது பாருங்கள். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது. இந்த மாங்காய், பைனாப்பிள் அதெல்லாம் உப்பிலிட்டது அதெல்லாம் இருந்தது. தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. நானும் எனக்கு ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கிட்டு எல்லோரும் இந்த போட்டை பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னன்னு தெரியல, சரி நாமளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அப்படியே கிளிப்பை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஏன்ஷியன்ட் பழமையான இந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து இங்கே நிறைய இருந்தது. ஸோ அதுவும் அப்படியே வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். நேரம் போனதே தெரியலன்னு தான் சொல்லலாம். டே டைமில் ரொம்ப சூடாக ஹாட்டாக ஹியூமிடாக வந்து ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு வந்து ஸ்வெட் நான் ஃபீல் பண்ணதே இல்லை கேரளாவில். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருந்தது. பக்கத்தில் நிறைய கடைகள் அப்படியே நடந்து போக 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 ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கனெக்ட் பண்ணியே வந்து பிரின்சஸ் ஸ்ட்ரீட் இருக்குது. இது ஒரு நல்ல ஷாப்பிங் டெஸ்டினேஷன் வந்து சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு சில்வர் ஜுவல்லரி, ஃபைன் சில்வர் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் காட்டன் க்ளோத்ஸு, ஹேண்ட்பேக்ஸ், இந்த மாதிரிலாம் பிராண்டட் நல்ல குவாலிட்டியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எல்லா வ்ளாக்லும் வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்ட இந்த ஃபேமஸான வால் இதுதான், அந்த எல்லோ வால். நான் வந்து நைட் டைம் போனதுனால இதை வந்து என்னால் அழகாக வந்து கேப்சர் பண்ண முடியல. பட் நிறைய பேர் இங்கே வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன தான் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனை வந்து கோச்சிக்கிட்டாங்க என்கிட்ட. ஸோ நீ வந்து எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, என்னை வந்து எங்கள் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அப்படியே போயிடுச்சு. டே 3 காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வழக்கம் போல் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஏன்னா கேஸ் வந்து நம்ம போன டைமில் ஷார்ட்டேஜ்
ஷார்ட்டேஜ் இருந்தனால ரொம்ப லிமிட்டடான ஹோட்டலில் தான் வந்து ஓப்பனாக இருந்தது. இங்கேயுமே வந்து கால் பண்ணி கேட்டுட்டு கூகுளில் தான் பார்த்தோம் இந்த ஹோட்டலை. இங்கே வந்து சீ ஃபுட் வெரைட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ போய் ட்ரை பண்ணுவோம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த சட்டி சோறு சாப்பிடணும்னு ஆசை. ஸோ அதனால் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தோம். இங்கே டிஸ்பிளேல வச்சுருந்தோம்னா நம்ம வேணும்னு கேட்டால் வந்து குக் பண்ணி கொடுப்பாங்களாம். நம்ம ஆர்டர் பண்ண சட்டி சோறு வந்து ₹350. மீல்ஸ் வந்து அரௌண்ட் 200-250 இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 2 பேர் சாப்பிட்லாம். எல்லா டைப் ஆஃப் சீ ஃபுட்டும், அதுக்கப்புறமா வெஜ்ஜில் அந்த கூட்டு வகைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. நானும் தனோஜுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டி சோறு சாப்பிடவே முடியல. பார்க்குறதுக்கு அவ்வளோ குவான்டிட்டி இருந்தது. ஆனால் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு 4 போல் மரைன் டிரைவுக்கு வந்து வந்துட்டோம். இங்கே வந்ததுலேயே ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா மரைன் டிரைவ் தான். ஏன்னா ஈவினிங் டைமு அன்எக்ஸ்பெக்டடாக இதெல்லாமே வந்து புக் பண்ணோம். இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பேக் வாட்டரை ஒட்டி நமக்கு வந்து பாத்வே இருக்கும். சிட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சிட் பாயிண்ட்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுன்னு இந்த மாதிரி எலிவேட் பண்ணி ஸ்டெப்ஸில் தூக்கி விட்டு அகைன் கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போய் இன்னும் கொஞ்சம் தூரம் நமக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டும் வந்து க்ரூஸ் ஜெட்டி வந்து இருந்தது. ஒரு 8 ஹைலைன்ஸு, அதுக்கப்புறம் சீக்குள்ளார கொஞ்சம் தூரம் வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் நமக்கு முன்னாடியே தெரியாதனால இதை வந்து ப்ரீ புக் பண்ணலை. கடைசியாக வந்து ப்ரைவேட்டில் தான் வந்து ஒரு க்ரூஸ் ஜெட்டியில் வந்து புக் பண்ணிவிட்டோம், சூஸ் பண்ணிவிட்டு. அதே வந்து பக்கத்துலேயே வந்து நமக்கு வாட்டர் மெட்ரோதும் இருந்தது. ஸோ ரிட்டன் போகிறதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு லாஸ்ட் மெட்ரோ வந்து கிளம்புவோம் அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த விர்ச்சுவல் கேம் பார்த்ததும் தனோஜ் வந்து விளையாடணுன்னு வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது பார்த்திங்கன்னா டோம் ஷேப்பில் இருந்தது. எப்போவுமே வந்து விர்ச்சுவல் கேம்னால் என்ன பண்ணுவாங்க, நமக்கு கண்ணாடி மாதிரி கண்ணில் ஏதாவது கிளாஸில் மாட்டி விட்டுருவாங்க. அதில் பார்த்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இது என்னென்னா நம்ம அந்த டோம்ன்றதுனால சென்டரில் வந்து நம்மளை நிப்பாட்டிட்டாங்க. சென்டரில் நம்மளை நிப்பாட்டிட்டு அந்த இடத்த மட்டும் பார்க்கணுன்னு வந்து சொல்லிட்டாங்க. அது ஸ்டார்ட் ஆனது தான் போதும், நம்மளே அது எனக்கு என்னமோ ஃபுல் அந்த ஃப்ளோரே வந்து மூவ் ஆகிற மாதிரியும் நம்ம போய் அதில் போய் குதிச்சு ஓடுற மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. கற்றுன்னு கத்திக்கிட்டு இருந்தேன் நான் மட்டும்தான். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து போட் ஜெட்டி வந்து ஒரு 5:30 போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். எல்லோரும் மேலே உட்காந்துட்டு நமக்கு ஒரு டூரிஸ்ட் கைடுமே வந்து வராரு. என்ன தான் யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களையாவது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இப்படிலாம் வச்சு எடுக்க சொல்லிட்டு இருந்தேன். இதான் ஃபஸ்ட்டு மேன் மேட் ஐலாண்ட் இன் இந்தியாவா. இந்த ஐலாண்ட் பேர் வந்து வில்லிங்டன் ஐலாண்ட். யார் உருவாக்குனாரோ அவரோட பேரை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொச்சி ஃபோர்ட் வந்து ஷிப்யார்டும் வந்து பார்க்க முடிஞ்சுது. நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் போட் வந்து இங்கே தான் வந்து கொச்சியில் தான் வந்து பில்ட் பண்ணதாக வந்து அந்த கைடு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். எல்லாமே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் சொன்னார். ஃபோர்ட் கொச்சி போனீங்கன்னாவே மோஸ்ட்லி வந்து நீங்கள் எல்லா இடத்தையும் வந்து பார்த்துடலாம். அதெல்லாம் அப்படியே வந்து சொல்லிட்டு வரும்போது இன்பிட்வீனில் ஸ்நாக்ஸு டீ எல்லாம் கொடுத்தாங்க. டீ கேக்கு, அதுக்கப்புறம் அந்த பத்திரின்றது வந்து அரிசி மாவில் செய்கிற ஒரு ஸ்நாக்கு, அதுக்கப்புறம் டீ இதெல்லாம் கொடுத்தாங்க. நேற்று ஃபோர்ட் கொச்சியில் பார்த்தா அதே போட் வந்து இங்கேயும் வந்து பார்த்தோம். ஃபோர்ட் கொச்சியும் அகெயின் வந்து போட்டில் க்ரூஸில் போகும்போது பார்த்தோம். ஸோ 8 ஐலண்ட்ஸ் தானதுக்கப்புறமா சீக்குள்ளார வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. சீக்குள்ளார போனதும் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து மைண்டே பீஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு கடல் அலைகள் சத்தத்தை தவிர வேறு எதுவுமே கேட்கல. அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக காம் ஆகிடுச்சு. உள்ளே வந்து நெக்ஸ்ட் வந்து சாங்ஸ்லாம் பாடினாங்க. இந்த ப்ளூ சுடிதார் போட்டுருக்கவங்க வந்து நியூலி மேரிட் விமன். அவங்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு. பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் ட்ரூப்பும் வச்சுருந்தாங்க போல். ஸோ அவங்களும் வந்து ஒரு 3-4 பாட்டுக்கு வந்து மல்டிலிங்குவல் சாங்ஸ் தான் போட்டு வந்து ஆடினாங்க, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. 7:30 போல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து கீழே வர சொல்லிட்டாங்க. கீழே வந்து நாங்கள் டிஜே போட்டு விட போகிறோம், எல்லோரும் வந்து கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணோன்னாங்க. நாங்கள்லாம் போக மாட்டோம்னு மேலேயே உட்காந்துட்டு இருந்தோம். எல்லாரையும் வந்து கீழே வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. குட்டி சுட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு அதை தான் தெரியுமே, நம்ம வழக்கம் போல் வந்து ஓரமாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டே வந்து டே 3. ஸோ இதுதான் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. குலுக்கி சர்பத் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூஸ் முடிச்சு வந்து பார்த்தா அங்கே வந்து காலி ஆகிட்டு இருந்தது. ஸோ மெட்ரோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கடைசியாக வந்து மெட்ரோ வந்து வாட்டர் மெட்ரோவில் வந்து ஏறியாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் அவ்வளோ நீட்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறதுக்காக வந்து அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா போட் ஆடவே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக வந்து செயில் பண்ணிட்டு போச்சு. நைட்டு பார்க்குறதுக்கும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே, அந்த ஷிப்யார்டோட லைட்ஸ்லாம். ஸோ இதோட நம்ம கேரளா விலாக் வந்து முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விலாகில் மீட் பண்ணுவோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.